உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மான சும்மா இல்லை ஒலியில வரிசை நம்ம விஷா. இன்றைக்கி வாயில் வச்சாலே கரையிற ஒரு செம்மையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் கண்டன்ஸ் மில்க்கும் வேணும். அப்புறம் ஒரு 1/4 கப் பால், அவ்வளோதான். 3 பொருள் போதும். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி, அதாவது ஃபில்டரில் போட்டு அதை நல்லா வடிய விட்டுடலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். அதுக்கப்புறமா எவ்வளோ தயிர் எடுக்கிறீங்களோ அதுக்கு சம அளவு கண்டன்ஸ் மில்க். தண்ணி தயிர்லேருந்து வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் கலந்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முள்கத்தி உபயோகித்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி விஸ்கில் கூட பண்ணிக்கலாம். எந்த தரியும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கலந்து நல்லா அடிச்சுக்கலாம். இது ஒரு பெங்காலி ஸ்வீட். அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்க போகிறது 1/4 கப் பால். நீங்கள் எந்த பாத்திரத்தில் 1/2 கப் தயிர் எடுத்தீங்களோ அதில் பாதி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா குழும மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பவுலில் இதை ஊற்றணுமோ அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் ட்ரை நட்ஸ், அதாவது உலர்ந்த திராட்சை, பாதாம், முந்திரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்துக்கலாம். மேலே மிதக்கும், உள்ளே முங்காது. அதுக்கப்புறமா இன்னொரு பவுல்லையும் நான் அதே மாதிரி ஊற்றிக்கிறேன். முழுசாக ஊற்றிட வேண்டாம், ஒரு 3/4 பாகம் ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸை அதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் மூடிக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதிகமான தீயில் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் 25 நிமிஷம் நல்லா குறைஞ்ச தீயில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டம்ளரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதில் வச்சுருந்தேன். இதுவுமே நல்லா வந்துருந்தது. நீங்கள் ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குட்டி பாத்திரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். அகர் ஜெலட்டின் இந்த மாதிரி எதுவுமே உபயோகிக்காமல் ஒரு செம்மையான புட்டிங் மாதிரி தயாராக இருந்தது. நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்ற உணவு. இதை குளிர்சா பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடலாம். நான் ஒரு 5 மணிக்கு பண்ணிவிட்டு 7:30 நோன்பு திறக்கிறதுக்கு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. என் பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. நான் இனி தான் இஃப்தாருக்கு சாப்பிட்ணும். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலி இலைவரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒலி இலைவரிசை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அப்படியே கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.